ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேக்கன்சி இருக்குது, எத்தனை வேக்கன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றிய லேட்டஸ்ட் அப்டேட் வந்து வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனலில் உடனுக்குடன் அப்டேட் செய்யப்படும். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா May 30 தான் அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஜாபுக்கான வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோவுக்கு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ராஜெக்ட் டைட்டில், என்ன டிபார்ட்மெண்ட், எல்லா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து அதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் இதில் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி இன் பயோடெக்னாலஜி ஆர் பயோகெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் ஆர் என்விரான்மெண்டல் சயின்ஸ், அனிமல் சயின்ஸ் ஆர் ஈக்குவலன். ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் 55% மார்க்கு மேலே எடுத்து எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு மாலிகுலர் பயாலஜி டெக்னிக்கில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரிஃபர்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 37,000 ப்ளஸ் 16% ஹெச்ஆர் பர் மந்த் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது அதில் பேசிக் டீட்டெயில்ஸ், உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணிவிட்டு, அது கூட உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து நீங்கள் சைன் பண்ணி, ஜெராக்ஸ் எடுத்து சைன் பண்ணி வந்து சிங்கிள் பிடிஎஃப் ஃபைலில் வந்து நீங்கள் அவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு வந்து இமெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா tjkumar@pondiuni.ac.in அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் அதர் சர்டிஃபிகேட் வந்து சிங்கிள் பிடிஎஃப், அதாவது ஒரே பிடிஎஃப்பில் வந்து இமெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 15th. ஸோ June 15th உங்களோட இமெயில் வந்து நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்கள் இமெயில் வந்து அவங்களுக்கு ரிசீவ் ஆனதுக்கப்புறம் உங்கள் இமெயிலை, உங்கள் அப்ளிகேஷனை வந்து அவங்க செக் பண்ணிட்டு எலிஜிபிள் கேண்டிடேட்டை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட்டுக்கு மட்டும் அவங்க வந்து இமெயில் மூலியமாக வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து செலெக்ஷன், அதாவது இந்த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து அடுத்து வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த இன்டர்வியூக்கு உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி வந்து எல்லாமே வந்து நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறது மாதிரி இருக்கும். இன்டர்வியூ டைமில் நீங்கள் சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து டெம்ப்ரவரி பேஸிஸ் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து உங்களுக்கு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா tjkumar@pondiuni.ac.in அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு வந்து உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் இமெயில் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கான செக்லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் உள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபுல்லாக சைன் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு சைன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட லேட்டஸ்ட் பயோடேட்டா அப்டேட் ஆன ஒரு பயோடேட்டாவே நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 1 பேஜில் வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 500 வார்த்தைகளுக்கு குறைவாக, 500 வார்த்தைகளுக்கு மேல் இல்லாமல் 500 வார்த்தைகளுக்குள் என்ன வந்து உங்களோட இதை வந்து நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து எப்படி சூட்டபுள்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு பேஜில் எழுதி அந்த இமெயிலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட எஜுகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரே பிடிஎஃப்பில்
அட்டாச் பண்ணி ஒரு பிடிஎஃப் ஃபைலாக நீங்கள் இமெயில் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதாவது மேலே குறிப்பிட்ட அந்த tjaykumar@pondiuni.ac.in அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் இமெயில் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் வந்து நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக அந்த நோட்டிஃபிகேஷன் படித்து பாருங்கள். நீங்கள் இந்த ஜாப்க்கு சூட்டபிள், உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.